உங்களோட ஃபினான்ஷியல் ஜேர்னியில் செகண்ட் ஸ்டேஜ் தான் வந்து அக்குமுலேஷன் இயர்ஸ். உங்களோட ஏஜ் 32லேருந்து 45 வரைக்கும். இந்த பீரியடில் உங்களோட இன்கம் ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட கன்சிடபிளாகவே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். உங்கள் கரியரும் வந்து ஓரளவுக்கு மொமெண்டம் கிரியேட் ஆகிருக்கும். உங்களோட வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப க்ரூஷியலான ஃபேஸும் இதுதான். இந்த பீரியடில் தான் நீங்கள் ஒரு பிஜிலேருந்து உங்கள் ஹவுஸுக்கு மூவ் ஆகிருப்பீங்க. நீங்கள் சிங்கிளாக இருந்து இப்போ மேரேஜ் ஆகிருக்கும். மேபி நீங்கள் சில்ட்ரன்ஸும் வந்து இந்த டைமில் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இந்த டைமில் எப்படி உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சோ அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பென்சஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயும் உங்களோட கரியரில் நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு சைடில் உங்களோட எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்கள் இன்கம் வந்து ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு அப்படின்னா இது உங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணும். இந்த பீரியடில் நிறைய பேருக்கு ஒரு பிக்கஸ்ட் பர்டன் க்ரியேட் பண்ணுறது வந்து ஒரு ஹோம் லோன் தான். நிறைய பேர் வந்து ஒரு 80% வரைக்கும் லோன் ஃபண்ட் பண்ணிவிட்டு 20% டவுன் பேமெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சில பேர் அந்த 20% டவுன் பேமெண்ட்டையும் வந்து வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட borrow பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட இன்கமில் ஒரு 60-70% ஆஃப் த அமௌண்ட் வந்து இஎம்ஐக்காகவே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் பர்டன் வந்து கொஞ்சம் ஈஸ் ஆகும். அது வரைக்கும் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் இன்னும் வீடு வாங்கலை அப்படின்னா வீடு வாங்குறதுக்கு முன்னாடி அதே லொக்கேஷனில் அதே சிட்டியில் தான் நீங்கள் இருப்பீங்களான்றத ஒரு தடவை வந்து யோசிச்சுக்கோங்க. கரியர் பர்பஸ்க்காக நீங்கள் ஒரு சிட்டியை விட்டு இன்னொரு சிட்டி மூவ் பண்ண வேண்டியது இருக்கலாம். அதே சமயம் ஒரே சிட்டிலேயே நீங்கள் அதர் பார்ட் ஆஃப் த சிட்டியில் கூட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் ஒரு இடத்துல வீடு வாங்கிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் டைட் டு தட் ஹவுஸ். ஸோ இப்படி பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த வீட்டில் ஒரு 10 இயர்ஸ்க்காவது நம்ம இருப்போமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த வீடு வாங்கினீங்கன்னா பெட்டர். இல்லைனா உங்களுக்கு எங்கே இப்போதைக்கு கன்வீனியன்ட்டோ அந்த இடத்துல ரெண்டலில் இருக்கிறது பெட்டர். நீங்கள் இஎம்ஐ என்ன பே பண்ணியிருப்பீங்களோ ரெண்டல் அமௌண்ட்டை அதில் மைனஸ் பண்ணிவிட்டு மிச்ச அமௌண்ட்டை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்டே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் வீடு வாங்க போகும்போது அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து டவுன் பேமெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட இஎம்ஐ பர்டனும் கம்மியாகும். இந்த பீரியடில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னு சொல்லி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட உங்கள் சேலரியிலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் சேவ் பண்ணுறன்றதை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பீரியடில் தான் நீங்கள் வந்து ஒரு 2 லாங் டேர்ம் கோலுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் உங்களோட ரிட்டையர்மெண்ட்டு. உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஸ்டில் 15 to 30 இயர்ஸ் வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் இப்போ சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்டிங்க்கு எனஃப் டைம் அவைலபிளாக இருக்கும். 2வது கோல் சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன். காலேஜ் எஜுகேஷனுக்கு ஜென்ரலி வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக நம்மளுக்கு தேவைப்படும். நீங்கள் இப்போத்துலேருந்தே ஒரு சின்ன அமௌண்ட்டாக சேவ் பண்ணிங்க அப்படின்னா கூட அந்த அமௌண்ட்டை நம்மளுக்கு வந்து பில் பண்ண முடியும். இந்த பீரியடில் உங்களுக்கு கம்பெனியோட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தாலும் நீங்கள் தனியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறது நல்லது. இது பிட்வீன் ஜாப்ஸ்க்கோ இல்லை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டோ இருக்கும்போது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு டிபெண்டன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுக்கும் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கும் என்ன அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்றத நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒரு டேர்ம் பிளான் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனை நீங்கள் ட்ராக் பண்ணல அப்படின்னா உங்களோட எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமாகவே வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். பீரியடில் நீங்கள் உங்களோட சேவிங்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணல அப்படின்னா உங்களோட எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த பீரியடில் நீங்கள் ஒரு 3 முக்கியமான விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட சேவிங்ஸ் ரேட், 2வது உங்களோட டேர்ம் பிளான் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன், 3rd உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு சேவ் பண்ணுறது.